السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முஹ்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டும். கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லவர்கள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு குறித்து பல செய்திகளை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். கேரளா என்பது கடவுளினுடைய சொந்த நாடு என்று அவர்கள் சொல்லுவார்கள். அப்துல் அஜீஸ் பாக்தோய் அவர்கள் தங்களுடைய குறிப்பிலே சொல்லுகின்ற பொழுது, மார்க்க அறிஞர்கள் ஹைருல்லாஹ் என்று அந்த நாட்டுக்கு பெயர் சொல்லுவார்களா? ஹைருல்லாஹ் என்பதுதான் கேரளா என்று மாறியதாக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணப்படுகின்றோம். ஆக இயற்கை வளங்கள், தண்ணீர் பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலை, மலைகளும் மரங்களும் நிறந்த ஒரு சொர்க்க பூமியாக இருந்த அந்த கேரளாவினுடைய வயநாடு என்று சொல்லுகின்ற அந்த ஊர் கடந்த 30ஆம் தேதி பெய்த பருவமழையினுடைய காரணத்தினால் அதிகமான மழை பொழிந்து பல கிராமங்கள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் கேள்விப்படுகின்றோம். 30ஆம் தேதி இரவு 12:45 மணிக்கு தொடங்கிய அந்த அழிப்பினுடைய நேரம் கடுமையான மழை காரணமாக சாலியாறு என்கின்ற அந்த இடத்திலே பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அது முதலிலே மேம்பாடி என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை அறிந்து, அதற்கு பின்னால் அது அப்படியே கீழே சரிந்து வந்து முண்டக்கை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை வழித்து அந்த முழுவதுமாக களிமண்ணில் நிரம்பியிருந்த அந்த ஊர் வெள்ளப்பெருக்கினால் பாறைகளும் உருளோடி வந்து வயநாட்டினுடைய பல பகுதிகள், பல கிராமங்கள், பல இடங்களை இல்லாமல் ஆக்கிவிட்டு சென்றிருப்பதை பார்க்கின்றோம். சேதம் என்று சொன்னால் வாயால் சொல்ல முடியாத அளவிற்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த மக்கள் கடுமையான சிரமங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த மண் தானாகவே அவர்களுக்கு
இஷாவினுடைய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அந்த ஊரினுடைய இமாம் பள்ளியினுடைய மைக்கிலே அறிவிக்கின்றார்கள், 2 நாட்களாக மழை அதிகமாக பொழிந்து கொண்டிருக்கின்றது, நாமெல்லாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று வெளிமைப்பில் அறிவித்த அந்த இமாமும் அந்த மஹல்லா வாசிகளும் அந்த பள்ளியும் கூட மறுநாள் சுபஹ் தொழுகைக்கு இல்லாமல் போனதாக செய்திகளில் நாம் காணப்பெறுகின்றோம். அவைகளெல்லாம் மண்ணோடு மண்ணாக எதுவுமே இல்லாமல் போயிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு தான் பாதுகாவலாக இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த துஆவோடு அந்த செய்திகளை நாம் பரிமாறிக் கொள்ள வேண்டும். இது போன்ற சிரமமான அந்த நேரங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அவர்களுக்கு உதவிகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். உதவிகளில் முதலாவது அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காகவே நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், வபஷீரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீங்கள் பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டே வருகின்றார். மக்களை நாம் கடுமையான பசியால், பொருள் சேதத்தால், பல வகையிலும் அவர்களை நாம் சோதனை செய்வோம். யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். பொறுமையாளர்களுக்கு நபி நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பொறுமையாளர்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து, ஒரு ஆபத்து இறங்குமேயானால் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்விற்காகவே இருக்கின்றோம், அல்லாஹ்விடத்தில் நாம் மேலக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற அந்த உயர்ந்த திக்ரை அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அவர்களுக்கு விதியாக்கப்படுகின்றது என்று குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக பேசுவான். இது போன்ற அந்த சோதனையான அந்த நேரங்களில் இந்த திக்ரை நாம் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் முதலாவதாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த துஆ, அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்கிற மீது கேட்கக்கூடிய அந்த துஆ, அடுத்து அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமேயானால், அடுத்து ஏதாவது அவர்களுக்கு ஆபத்து இருக்குமேயானால் அவைகளை விட்டும் பாதுகாப்பதற்குண்டான நல்ல ஒரு செய்தியாக நாம் கேட்கக்கூடிய துஆ அமைந்திருக்கும். தொடர்ந்து அவர்களுக்கு மழை இருக்கின்றது, இன்னும் அதிகமான மழை இருக்கின்றது என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் இருக்கிற வேண்டி துஆ செய்து கொள்ள வேண்டும். வயநாடு, அதை சுற்றியுள்ள கிராமங்கள், எங்கெல்லாம் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுகின்றார்களோ, இந்த பூமியில் எங்கெல்லாம் மக்கள் வாழுகின்றார்களோ எல்லா இடங்களிலும் அவர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் ரப்பே நீ முழுமையான பாதுகாப்பை கொடு என்கின்ற நல்ல துஆவை அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து கொள்வோம். நம்முடைய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இரண்டாவது, இது போன்ற சிரமமான அந்த நேரங்களில், இது போன்ற கஷ்டமான நேரங்களில் நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய பொருளாதார உதவிகள், நாம் செய்யக்கூடிய பொருளாதார உதவிகள் அவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு செய்திகளாக எழுதப்படுகின்றன. காரணம், மண்ணால் உள்வாங்கப்பட்டு இறந்து போனவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றனர். மண்ணால் உள்வாங்கப்பட்டு இறந்து போனவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்கள் பெறுகின்றார்கள். அவர்கள் அந்த இடங்களில் வாழக்கூடிய மக்கள் சிரமங்களில் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பொருள் உதவிகள் இருக்கின்றது, அது மிகுந்த ஒரு நல்ல ஒரு ஆயுதமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய விஷயங்களாக அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் இந்த நன்மையை நாடி நாம் செய்யக்கூடிய இந்த பொருளாதார உதவி இருக்கின்றது. நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வருமேயானால், நமக்கு ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் வருமேயானால் அவைகளை பாதுகாக்கின்ற ஒரு நல்ல ஒரு கேடயமாக, அவைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்ற நல்ல ஒரு விஷயமாக நாம் செய்யக்கூடிய இந்த சதகாவை, தான தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்றான் என்பதை தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்
உங்களை நோக்கி வரக்கூடிய எவ்வளவு பேர் ஆபத்துகளாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றான். உங்களை நோக்கி வருகின்ற பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். உங்களுடைய கலா கதிரில் ஏதாவது ஆபத்துகள் எழுதப்பட்டிருக்குமேயானால், ஏதாவது கஷ்டங்கள் எழுதப்பட்டிருக்குமேயானால் அவைகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகின்ற ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த சதக்காவை, தான தர்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கின்றான் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மற்றவர்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய உதவிகள் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சமீபத்தினுடைய பல செய்திகள் நமக்கு உணர்த்தி சொல்லியது. தூத்துக்குடி வெள்ளமாக இருந்தாலும், சென்னை வெள்ளமாக இருந்தாலும், இன்னொரு இடங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ளமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் தொழுகையினுடைய நேரங்களை தாமதப்படுத்தி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தார்களோ அத்துணை பேர்களுக்கும் தங்குவதற்கு இடம் கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் உடுப்பதற்குண்டான உடைகள், உண்பதற்குண்டான உணவு, அவர்கள் உறங்குவதற்குண்டான இடங்கள் எல்லாவற்றையும் அந்த நேரத்தில் அவர்கள் செய்து கொடுத்து அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த ஒரு நன்மதிப்பை நம்முடைய மக்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்கின்ற செய்திகளை எல்லாம் கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அதே வரிசையில் சிரமத்தில் வருகின்ற பொழுது, சிரமத்தில் இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் முன் சென்று நாம் உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை ஒரே ஒரு வரலாறு நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பக்கத்திலே தவாப் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர், ஹசன் அவர்களை நீங்கள் வாருங்கள், நாம் ஒரு நல்ல ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கின்றது, நாம் நல்ல ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஒரு நண்பர் மிகுந்த ஒரு சிரமத்திலே அவர் எழுந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் 2 பேர்களும் சேர்ந்து நல்ல ஒரு உதவிகளை நாம் செய்து விட்டு வந்தால் அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு புண்ணியங்களை தேடித் தரும் என்று சொல்லுகின்ற பொழுது இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்வதை விட்டுவிட்டு செல்வதற்கு முனைகின்றார். அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த ஒரு வாக்கியம் பெற்றுத் தரக்கூடிய ஒரு நன்மையான ஒரு செயல். ஆனால் இருந்தாலும் கூட அதைவிட நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயலாக அந்த செயல் இருப்பதன் காரணத்தினால் தவாஃப் செய்வதை விட்டுவிட்டு சகோதர நண்பரை அழைத்துக் கொண்டு அந்த நண்பருக்காக வேண்டி உதவி செய்வதற்கு செல்லுகின்ற பொழுது இன்னொரு மனிதர் கேட்கின்றார், அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் செல்லுகின்றீர்களே, இது நியாயமா என்று கேட்கின்ற வகையிலே அவர் கேட்கின்ற பொழுது இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை நீங்கள் கேட்கவில்லையா? நம்முடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை கேட்கவில்லையா? யாராகிலும் ஒரு அடியார் சகோதர முஸ்லிம் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது, யாராகிலும் ஒரு அடியார் சகோதர முஸ்லிம் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அவருடைய சிரமத்தை நீக்குவதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ, அவருடைய சிரமத்திலிருந்து அவர்களை யார் பாதுகாக்கின்றார்களோ, அந்த சிரமத்திற்கு யார் உதவி செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஹஜ் செய்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான், உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் தருகின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா என்று இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்த அந்த நண்பரை அவர்களை விவரம் சொல்லிவிட்டு சகோதர நண்பருக்கு உதவி செய்வதற்கு செல்லுகின்றார்கள். அந்த சகோதர நண்பர் கடுமையான ஒரு கஷ்டத்திலே அவர் இருந்தார். அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை நீக்கிவிட்டு வந்து மீண்டும் தங்களுடைய அமலை அவர்கள் செய்து கொண்டார்கள் என்று அவர்களுடைய வரலாறில் இந்த செய்திகளை நாம் காணப்பெறுகின்றோம். சமுதாயத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றுதான், அல்லாஹ்வினுடைய இபாதத்துகள் நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரும். அல்லாஹ்வினுடைய வணக்க வழிபாடுகள் ஈருலகிலும் நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரும். யதார்த்தமான உண்மைதான். அதே நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் நெருப்பில் தீயிலிட்டு அவர் கருகி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நாம் தொடக்கூடிய தொழுகை அர்த்தமற்ற தொழுகையாக போய்விடும். ஒரு மனிதர் நீரிலே அடித்து செல்லப்படுகின்றார், நாம் கண்ணால் பார்க்கின்றோம், அந்த நேரத்தில் நாம் தொழக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாது. அதனால் தான் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எந்தெந்த நேரங்களில் எல்லாம் தொழுகையை விடலாம் என்கின்ற காரணங்களை சொல்லுகின்ற பொழுது இமாம்கள் நமக்கு இந்த 2 காரணங்களை சொல்லுவார்கள். ஒன்று, ஒரு மனிதர் நெருப்பில் தீயில் கருகிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவரை பார்த்து கொண்டே தொழுவது தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதர் நீரிலே அடித்து செல்லப்படுகின்றார், அவர் தண்ணீரை வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்ற பொழுது அதை நீங்கள் பார்த்து கொண்டு தொழக்கூடிய அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படாது. உங்களுக்கு முன்னால் நீங்கள் வைத்திருக்கின்ற ஒரு பொருள் உங்களுடைய கண்களுக்கு முன்னாலே அது திருடி செல்லப்படுகின்றது என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு நீங்கள் அந்த பொருளை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுக்கு அந்த சலுகையை தருகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ்களை மேற்கொள்ள மாட்டி இமாம்கள் நமக்கு சொல்லுவார்கள், இது போன்ற சிரமங்களில் மக்கள் ஆழ்ந்திருக்கின்ற பொழுது, இது போன்ற சிரமங்கள் மக்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வதாலும் நம்முடைய உதவிகளை நாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை தான் இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்வதையும் விட்டுவிட்டு அவர்கள் சகோதர நண்பருக்கு உதவி செய்வதற்கு புறப்பட்டு சென்றார்களே, அந்த செய்தி நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. கேரளாவினுடைய வயநாட்டினுடைய இன்றைய சூழ்நிலையும் அதுதான். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை, 1000த்திற்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. அவர்களிலே ஒருவர் அறிவிப்பு செய்கின்றார், ஒருவர் பேட்டி கொடுக்கின்றார், என்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டாய், என்னுடைய கணவனை எடுத்துக்கொண்டாய், என்னுடைய சகோதரர்களையும் எடுத்துக்கொண்டாய், என்னையும் நீ எடுத்திருக்கலாமே என்று மக்களுக்கு மத்தியில் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு கண்ணீரை வரவழைக்கின்றது. இன்னும் சில காட்சிகளை பார்க்கின்றோம். கழுத்தளவு அவர்கள் மண்ணால் சூழப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களை தூக்க முடியாமல் தூக்குகின்றார். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மண் அவர்களுக்கு தானாகவே மன்னரைகளாக மாறிக்கொண்டதற்கு பின்னாலும் சில உடல்கள் உயிரோடு இருக்கின்றது என்பதை அறிந்ததற்கு பின்னால் அவர்களை தூக்குகின்ற பொழுது அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் தண்ணீரில் ஊறி போய் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கைகள் தனியாக வந்துவிடுகின்றது, கால்கள் தனியாக வந்துவிடுகிறது. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். இது வருத்தப்படுவதற்காக வேண்டி சொல்லுகின்ற வார்த்தை அல்ல. கடந்த காலங்களாக இருந்தாலும் நிகழ்வுகளாக இருந்தாலும் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏறா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த பூமி ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மலைகளை அல்லாஹ் படைத்து வைத்தார். இந்த பூமி ஆடாமல் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் மலைகளை அல்லாஹ் படைத்து வைத்தார். நம்மை நோக்கி வரக்கூடிய காற்றின் மூலமாக வரக்கூடிய விஷக்கிருமிகள் எல்லாம் நம்முடைய மேடையில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அவைகளின் மூலமாக நமக்கு பலன்களை அல்லாஹ் நமக்கு தருகின்றார். ஆனால் மரங்களை ஒரு பக்கம் வெட்டி கொண்டிருக்கின்றோம். நம்மால் முடிந்த அளவிற்கு எவ்வளவு சீக்கிரமாக மரத்தை வெட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக மரத்தை வெட்டு விடுகின்றோம். 2-3 நிமிடங்களில் 6 உயரத்திற்கு மேலாக நிமிர்ந்திருக்கக்கூடிய படர்ந்து விழுந்திருக்கக்கூடிய அந்த மரங்களை வெகு சீக்கிரமாக நாம் வெட்டி சாதித்து விடுகின்றோமே. அந்த மரம் உருவாகுவதற்கு எத்தனை நாட்கள் ஆகியிருக்கும்? ஒரு மனிதர் எத்தனை விதைகளை இட்டிருப்பார், எவ்வளவு நேரங்கள் நாட்கள் தண்ணீரை ஊற்றி இருப்பார், அதன் மூலமாக எத்தனை பேர்கள் நிழல்களை பெற்றிருப்பார்கள், அதன் மூலமாக எத்தனை பறவைகள் பிரயோஜனம் அடைந்திருக்கும். எதையுமே நாம் சிந்திக்காமல் ஒரு பக்கம் மனிதர்கள் மலைகளை குடைந்து கொண்டே இருக்கின்றார்கள், இன்னொரு பக்கம் மனிதர்கள் மரங்களை வெட்டி கொண்டே இருக்கின்றார்கள். சுனாமியினுடைய நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் நாம் பெற்றிருக்கின்ற படைப்பினைகளாக இருந்தாலும் இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைகளாக இருந்தாலும் இயற்கை வளங்களாகவே நாம் விட்டு வைக்க கடமை கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கை வளங்களை நாம் என்றைக்கு நாம் சுரண்ட ஆரம்பிக்கின்றோமோ அன்றைக்கு அது நம்மை சுரண்ட ஆரம்பித்து விடும். ஆனால் புரிவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, விளங்கி செயல்படுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதுதான் சமீப காலத்தினுடைய பேரழிவுகள், பேராபத்துகள், வெள்ளப்பெருக்குகள், புயல்கள், காற்றுகள், அதனால் ஏற்படுகின்ற அந்த சேதங்கள் நமக்கு உணர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றது. படிப்பினைகளை பெற வேண்டும், படிப்பினை பெற்று வாழுகின்ற ஒரு சமுதாயமாக இந்த உலகத்தில் நாம் மாற வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு சமீபத்தினுடைய அந்த செய்திகள் இருக்கின்றதே, நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த காற்றை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி மரங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றார். நம்மை நோக்கி வரக்கூடிய பெரும் வெள்ளங்கள் இருக்கின்றது, அந்த வெள்ளத்தை தடுக்கக்கூடிய அந்த சக்தி அல்லாஹ் மரங்களுக்கு தந்திருக்கின்றான். மரங்கள் தண்ணீரை போதுமான அளவிற்கு தடுத்துக் கொள்ளும், மரங்கள் தண்ணீரை போதுமான அளவிற்கு அது உள்வாங்கிக் கொள்ளும். அவைகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அந்த பூமி காய்ந்து போய்விடும். காய்ந்த பூமி ஒரு ஓரும் தண்ணீரை உறிஞ்சுவதற்கு மிக சிரமங்களை எடுத்துக் கொள்ளுகின்றது. தண்ணீரை உறிஞ்ச முடியாமல் வருகின்ற பொழுது அது அங்குமெங்குமாக வேகமாக ஓட ஆரம்பிக்கின்றது. ஓடுவதற்கு வழியில்லாமல் வருகின்ற பொழுது தனக்குண்டான
பாதைகளை அது தானாகவே தேடிக்கொள்ளுகின்றது. அது எதிரில் யார் இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும், வீடுகளாக இருந்தாலும், இன்னொரு பாதங்கள் எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உடை தெரிந்து கொண்டு தனக்குண்டான பாதைகளை அந்த தண்ணீர் தேடிக்கொள்கின்றது என்பதை தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பல நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் நாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளை கொண்டும் நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த சிரமம் அவர்களுக்கு தேவைதான் என்று சொல்லிக் கொண்டு நாம் இருந்துவிடக் கூடாது. நம்முடைய சகோதர மக்கள் இது போன்ற சிரமங்களில் ஆடுகின்ற பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் இபாதத்தையும் கடந்தவர்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய ஜும்ஆவினுடைய தொழுகைக்கு பின்னால் வயநாட்டில் அந்த மக்களுக்காக வேண்டி, பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி வசூல் செய்யப்படுகின்றது. நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பொருள் உதவிகளை செய்து கொள்ள வேண்டும். முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு பின்னால் நீங்கள் நிர்வாகத்தினை கொண்டு வந்து அந்த பொருள்களை ஒப்படைக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாக்கியமாக இந்த ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருகின்றான் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமான உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நிர்வாகத்தின் சார்பாக உங்களை நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம். எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் நல்ல துஆக்களையும் நிறைவான முறையில் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் இது போன்ற வேறு ஆபத்துகள், பெரும் கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள், முஸ்லிம்கள், உலக மக்கள் எங்கெல்லாம் வாழுகின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் முழுமையான ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆசிரத்துடைய அனைத்து அதாபங்கள், வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய குடும்பத்தார்களுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும், நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய மேலப்பள்ளியிலே கடந்த பல நாட்களாக வெயில் அடிக்கக்கூடிய அந்த பணி நடைபெற்றதை நாம் எல்லாம் அறிந்து கொண்டுதான் வதக்குடி ஈஏ ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக அந்த முயற்சியால் நம்முடைய அமீரக வாழ் மக்களினுடைய பொருளாதாரத்தை பெற்று மேலப்பள்ளி வாசலுக்கு முழுவதுமாக அவர்கள் பெயிண்ட் அடித்து சென்றிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி இந்த நல்ல ஜும்ஆவினுடைய நல்ல நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த நிர்வாகத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், யுஏஇ அனைத்து ஜமாத்தார்களுக்கும் மேலப்பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினையும் சிலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற நல்ல செயல்களில், நல்ல அறங்களில் நாம் எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டு நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்கின்றோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக.